கடகம் ராசியில பிறந்தவங்களுக்கு சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் இப்போ. கடக ராசியில புனர்பூசம் நட்சத்திரம் 4வது பாதம், பூச நட்சத்திரம் 4 பாதங்களும், ஆயில்யம் நட்சத்திரம் 4 பாதங்களும் இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பெயர்ச்சி வந்து 2 விதமாக இருக்கு. வாக்கிய திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பார்க்கும்போது உங்களுக்கு அஷ்டம சனி விலகியாச்சு. உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்த சனி விலகி 9ஆம் இடத்துல போயாச்சு. அந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி நடந்தாச்சு. இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு அஷ்டம சனி விலகி பாக்கிய சனியாக போகுது. அதே மாதிரி மே மாதம் 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி. இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய நற்பலன்களை கொடுத்துட்டு இருந்த அந்த 11ஆம் இடத்து லாபஸ்தான குரு இப்போ விரய குருவாக 12ஆம் இடத்துக்கு வருது. அதுக்கப்புறமா மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. இது வரைக்கும் 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்துல இருந்த ராகு இனிமே அஷ்டமஸ்தானத்துல 8ஆம் இடத்துல வரப்போகுது. கேதுவை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்தது. அந்த 3ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல வரப்போகுது, தனஸ்தானத்துல. இதுதான் இந்த கிரக பயிற்சிகள் மூலமாக இருக்கக்கூடிய அமைப்பு. இப்போ உங்களுக்கு முதல்ல சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சியை பற்றி ஏற்கனவே கடகராசிக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கு, அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இப்போ சனி பெயர்ச்சி முடிஞ்சாச்சு. ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தில் பார்க்கும்போது இன்னும் ஒரு வருஷம் உங்களுக்கு கடகராசியில் உள்ளவங்களுக்கு அஷ்டம சனி தான் நடக்கும். அது கவனமாக இருக்கணும் நீங்கள். இப்போ சனி பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல சனி, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சொல்லணும்னா 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்தில் சனி போகுது. 9ல் சனி வந்தால் யோகமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 இடங்கள்ல, முக்கியமாக 3 இடங்கள்ல, 3, 6, 11ஆம் இடங்கள்ல வரும்போது நிறைய யோகங்களை செய்யும். 10ஆம் இடத்துல வரும்போதும் அந்தந்த அவங்கவுங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய மாற்றங்களை கொடுக்கும், யோகத்தை கொடுக்கும். 3, 6, 10, 11ஆம் இடங்கள். மற்ற இடங்கள்ல வரும்போது அந்தந்த இடங்களுக்கு தகுந்த மாதிரி கெடுபலன்கள் தான் அதிகமாக கொடுக்குமே தவிர யோகத்தை செய்யாது. 9ஆம் இடத்துல வரக்கூடிய சனி உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்காது, யோகத்தை கொடுக்காது. 8ஆம் இடத்துல எவ்வளவு பிரச்சனைகளை, முக்கியமாக 8ஆம் இடம்னு சொல்லக்கூடியது நிறைய கஷ்டங்கள், சொத்து பிரச்சனை, தொழில் பிரச்சனை, பணப்பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, அவமானம், அசிங்கம், விபத்து, மரணம், இப்படி நிறைய பிரச்சனைகள் 8ஆம் இடத்துல இருக்கும். கடந்த காலத்தில் இதைத்தான் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க நிறைய பேர் கடகராசியில். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இப்போ நான் சொன்ன பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா அஷ்டம சனி அவ்வளவு மோசமானது. சனி தசையிலேயும் மோசமான சனி தசை 8ல் சனி வரும்போது தான் நடக்கும். அவ்வளவு 8ஆம் இடத்துல அது ஒரு செத்து பிழைச்சி வர மாதிரி தான் 8ஆம் இடத்துல சனி வரும்போது நிறைய கஷ்டங்கள் கொடுக்கும். இன்னும் ஒரு வருஷத்துக்கு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும். உடனே 8ஆம் இடத்துல இருந்து சனி விலகி 9ஆம் இடத்துல போயாச்சுன்னா மாற்றம் எல்லாம் நிறைய ஒன்றும் வராது உங்களுக்கு கடகராசியில். இன்னும் நிறைய பேருக்கு மன உளைச்சல் நிறைய இருக்கும், கடன் பிரச்சனை நிறைய இருக்கும். ஏன்னா அஷ்டம ஸ்தானத்தில் சனி இருக்கும்போது உங்களை நிறைய கடன் வாங்க வச்சுருக்கோம். பேங்க்லேருந்து அநியாயமாக அதிகமான வட்டிக்கு லோனை வாங்கி வச்சு அந்த லோனை திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ இருப்பீங்க நிறைய பேர். அதே மாதிரி நிறைய பேர் சொத்துக்களை விற்றுருப்பீங்க. இன்னும் நிறைய பேர் சொந்த வீட்டையே விற்றுக்கிட்டு வாடகை வீட்டுக்கு போயிருப்பீங்க, வீடு இல்லாமல் இருப்பீங்க. நிறைய தொழிலில் நஷ்டங்களை பார்த்துருப்பீங்க. மன உளைச்சல் அதிகமாக இருந்திருக்கும் கடந்த காலத்தில். குடும்பத்தில் உள்ளவங்களே உங்களை ஏமாத்தியிருப்பாங்க. உங்கள் சொந்த வீட்டில், உங்கள் சொந்த குடும்பத்தில் உள்ளவங்க, அடுத்த நெருங்கின சொந்தக்காரங்க உங்களை ஏமாத்தியிருப்பாங்க நிறைய சில பேரை. இப்படி 8ஆம் இடத்துல சனி வரும்போது நிறைய பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் இன்னும் ஒரு வருஷத்துக்கு நீடிக்க தான் செய்யும். உடனே மாற்றங்கள் கொடுக்காது. 9ல் சனி வந்தாலும் அது உங்களுக்கு மாற்றம் வரணும்னா எதில் வரும்னா 10ல் சனி வரும்போது, அதாவது இன்னும் ஒரு 2.5 வருஷம் கழிச்சு சனி 10ல் வரும் தொழில் ஸ்தானத்தில். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வரும். அது வரைக்கும் நீங்கள் சமாளித்து தான் போகணும். இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் சமாளித்து தான் போகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி.
மே மாதம் 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி இருக்குது. இது வரைக்கும் நிறைய யோகங்களை கொடுத்துட்டு இருந்த லாபஸ்தானத்துல இருந்த குரு இனிமே 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல வரப்போகுது. இப்போ குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. ஆனால் அது எல்லா நேரத்திலையும் பொருந்தாது. எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் யோகத்தை தரக்கூடிய இடத்துல இருந்துகிட்டு பார்க்கும்போது அந்த பார்வைக்கு பலன் உண்டு. கெடுபலன்களை தரக்கூடிய இடத்துல இருந்துகிட்டு பார்க்கும்போது அந்த பார்வைக்கு பலன் கிடையாது. அது கெடுபலன்களை தான் தெரியும். நிறைய கெட்ட விஷயங்கள் தான் கிடைக்கும். அந்த வகையில உங்களுக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல இருந்துகிட்டு குரு பார்க்கும்போது குரு பார்வை 5, 7, 9 3 பார்வை உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் படம். இப்ப அது இருந்துகிட்டு எங்க இருக்குதுன்னா விரயத்தை தரக்கூடிய நிறைய பண விரயங்களை தரக்கூடிய இடத்துல இருந்துகிட்டு பார்க்கறதுனால கண்டிப்பாக 4ஆம் இடம் வந்து தாயாருடைய உடல்நலம் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி சொத்துகள் ஒரு இடம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அந்த இடத்த குறைந்த விலைக்கு வாங்க வேண்டிய அந்த இடத்த நீங்க அதிகமான விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். உங்கள்கிட்ட ஒரு சொத்து இருக்குதுன்னா அதை வந்து ஒரு நிறைய மார்க்கெட்ல அதிகமாக விலை போகக்கூடிய அந்த இடத்த நீங்க குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு அந்த காலகட்டம் தான் இப்ப நடக்குது. வண்டி வாகனங்கள் இந்த காலகட்டத்தில் பயணங்கள் செய்யும்போது கவனமாக இருங்க. எல்லா விஷயத்திலையுமே கவனமாக இருங்க. 4ஆம் இடம் வந்து ரொம்ப மோசமான பலன்களை தான் தரும் 4ஆம் இடத்தை பார்க்கும்போது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்கும். 12ஆம் இடத்துல இருந்துகிட்டு 6ஆம் இடத்தை பார்க்கும்போது கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும். நிறைய கடன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே அஷ்டமச்சனியினால பாதிக்கப்பட்டிருக்கீங்க. குருவும் 12ஆம் இடத்துல கெடுபலன்களை தரக்கூடிய இடத்துல இருந்துகிட்டு பலன்கள் தருவதனால இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு கடன் பிரச்சனை நிறைய வரும். தேவையில்லாத மன உளைச்சல், உடம்பு சரியில்லாமல் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அதன் மூலமாக மருத்துவ செலவுகள் ஏற்படுவது வாய்ப்பு உண்டு. தேவையில்லாத கெட்ட பெயர்கள், நீங்கள் ஒரு தப்பை பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் உங்கள் மேலாம் அந்த பழி வந்து போகும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. செய்யாத குற்றத்துக்கு உங்களை பேராக்குவாங்க, உங்கள் மேலே பழிய போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு, கெட்ட பேரை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி குருவின் பார்வை 8ஆம் இடத்துல படம். அப்போ 8ஆம் இடத்துல வந்து நான் இப்போ சொன்ன நிறைய கஷ்டங்கள், அஷ்டமச்சனியில் நிறைய கஷ்டங்கள் வந்து அதே மாதிரி தான் இந்த 8ஆம் இடத்த 12ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு 8ஆம் இடத்தை பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள், மன உளைச்சல், குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்படி நிறைய பிரச்சனைகள் குரு 12ல் வரும்போது. அதே மாதிரி மே மாதம் 18ஆம் தேதி ராகு இது பெயர்ச்சி. 9ஆம் இடத்துல ராகு இருந்தது, இப்போ 8ஆம் இடத்துல வரப்போகுது. நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த ராகுவும் வருது. அதே மாதிரி 3ஆம் இடத்துல இருந்த கேது 2ஆம் இடத்துல வருது. குடும்பஸ்தானத்துல கேது வருது, தனஸ்தானத்துல. அப்போ உங்களுக்கு வந்து நீங்க பேசக்கூடிய பேச்சுல கவனமா இருக்கணும். தப்பான ஒரு வார்த்தை பேசிட்டீங்கன்னா அதன் மூலமாக நிறைய பிரச்சனைகள் வரும். 8ஆம் இடத்துல ராகு இருப்பதனால வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக போங்க. விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதையெல்லாம் செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்னா எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு மோசமான இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள், திருமணம் அது எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் வேற யாருக்காவது கல்யாண காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இது எல்லாமே 1 வருஷம் அல்லது 1.5 வருஷத்துக்கு தள்ளி வைப்பது நல்லது. அது இந்த காலகட்டத்தில் 12ல் குரு இருப்பதனால வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகிறத கொஞ்சம் தள்ளி வைங்க. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலை போனீங்கன்னா அங்கே போய் ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதையெல்லாம் தள்ளி வைங்க. சொத்துக்கள் வாங்கும்போது விற்கும்போது கவனமாக இருங்க. ஏமாற்றுவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களை ஏமாற்றி அந்த சொத்துக்களை வாங்குவதற்கு விற்பனை செய்வதற்கு முயற்சி பண்ணுவாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு பண விரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உறவுகள் தான், சொந்தக்காரங்கள்கிட்டே கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களை ஏமாற்றுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த காலத்தில் வந்து அஷ்டமச்சனி நடந்ததுனால அதனுடைய பாதிப்புகள் இன்னும் 1 வருஷத்துக்கு இருக்கும். கண்டிப்பாக மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு எல்லாம். இந்த ராத்திரி நிம்மதியாக தூங்க முடியாது, நிம்மதியாக சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை, மனசில் ஒரு சந்தோஷம் இருக்காது. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும்.
இப்படி கடன் பிரச்சனை நிறைய இருக்கும். வாங்கின லோனை திருப்பி செலுத்த முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. கையில் பணம் வராது. தொழில் வந்து ஒரு மந்த நிலையாட்டு தான் இருக்கும். இப்போ இன்னும் 1 வருஷத்துக்கு உங்களுக்கு தொழிலில் வந்து ஒரு மாற்றம் வராது. தொழிலில் வந்து ஒரு ஒரு வளர்ச்சி இல்லாமல், முன்னேற்றம் இல்லாமல், ஒரு மந்தமாக, நீங்கள் சொந்தமாக ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு லாபம் இருக்காது. நஷ்டத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் 1 வருஷத்துக்கு. இந்த காலகட்டத்தில் வந்து தொழிலில் வந்து முதலீடு பண்ணக்கூடாது. அதே மாதிரி தொழிலில் வந்து மாறாதீங்க. ஒரு தொழிலை விட்டுட்டு இன்னொன்றுக்கு போகாதீங்க. இருக்கிற தொழிலை அப்படி கவனமாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு சமாளிக்கலாம். இப்படி இந்த கிரக பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு மோசமாக இருக்குது. பயணங்கள் செய்யும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. எல்லா கிரகங்களுமே மோசமாக இருக்கிறதுனால நீங்கள் இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு மிகவும் கவனமாக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அதுலேருந்து உங்களால் அதை கடந்து போக முடியும். அதை ஈஸியாக சமாளித்து போக முடியும். இந்த கடகராசி பிறந்த உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.